ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் கிட்ட வரதுனால நான் இன்றைக்கி ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். அதுவும் திணை அரிசியில் வச்சு மில்லட்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சக்கரை பொங்கல். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதே ரெசிபியை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக, அதாவது ஒரு கப்பு திணை அரிசிக்கு 1/4 கப்பு விட கொஞ்சம் அதிகமாக நான் இங்கே பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் யூஸ்வலாக சக்கரை பொங்கல் பண்ணும்போது பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு வேண்டான்னா நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த பாசிப்பருப்பை ஒரு பேனில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரத்துக்கு வறுத்து, இப்போ இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கமகமன் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்துருக்க அந்த திணை அரிசியோடு இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அரிசி பருப்புக்கு மெஷர்மெண்ட்டு ஒரு 5 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கணும். அதில் 4 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துட்டு 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். பால் வேண்டான்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனவொடனே ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குக்காக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை லைட்டாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு திணை அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு வரைக்கும் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லத்தை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகை நம்ம வேக வச்சுருக்கிற அரிசியோடு சேர்த்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் குக் ஆக ஆக இது நல்லா இறுகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் கொஞ்சம் சூடானவனே இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறும்போது அதில் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துட்டு இதை அப்படியே எடுத்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க.
இப்போ கடைசியாக வந்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு சின்ன பீஸு ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸில் பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அது இறுகிடாமல் அந்த கன்சிஸ்டன்சியில் அப்படியே இருக்கும். ஸோ மில்லட்ஸில் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான திணை சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சக்கரை பொங்கலுக்கும் நம்ம நார்மலாக அரிசி வச்சு செய்கிற சக்கரை பொங்கலுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. தண்ணியோட மெஷர்மெண்ட்ஸ் தான் கொஞ்சம் வேரி ஆகும். மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் செய்யணும். டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் திருநாளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான மில்லட்ஸ் வச்சு சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.